பேரு பிபி சுஹு முகமது. கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். ஏன்னா என்னுடைய சொந்த குடும்பத்தாரனால பாலின வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு காயமுடையவளா நான் இருந்தேன். 10 வயசுல இருந்து தொடங்குச்சு. நான் குடும்பத்தாரனால பாலின வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன். இது தொடர்ந்து 10 வயது வரைக்கும் நடைபெற்றது. சில நேரத்துல கண்ணாடியில என்னை பார்த்து நானே ரொம்ப அசிங்கப்பட்டுப்பேன். நான் அழகா இல்லைன்னு நினைப்பேன். என்னுடைய உடல் அமைப்பை பார்த்து நானே அசிங்கமா இருக்குன்னு நினைச்சுப்பேன். எனக்கு அவமானமா இருக்கும். இதன் காரணமா நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். இதன் காரணமா நான் அதிகமா என்னுடைய கைகளை அறுத்துப்பேன், என்னுடைய கால்களை அறுத்துப்பேன். மேலும் இதுக்கு நான் எந்த விஷயத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதனால நான் அழகா இல்லைன்னு உணர ஆரம்பிச்சேன். மேலும் என்னுடைய முகங்களையும் கூட நான் கிழிச்சுக்க ஆரம்பிச்சேன். எப்ப பாரு எனக்குள்ள நீ எதுக்கு உயிரோட இருக்க, மறிச்சிடுன்னு ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ரோடுக்கு போனா அங்க ஏதாவது வண்டி வந்து இடிச்சிடும், உன்னை செத்துருவேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தம் கேட்கும். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. ஒரு தடவை நான் தூக்க மாத்திரைகளை அதிகமா உட்கொண்டேன். அதன் காரணமா என்னுடைய குடும்பத்தார் என்ன மருத்துவமனைக்கு சேர்த்தாங்க. இன்னொரு முறை கெமிக்கல் ஹார்பிக்ங்கிறத நான் குடிச்சிட்டேன். என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் அதிக பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சேன். அதன் காரணமா என்னுடைய தந்தை ஆவிக்குரிய மருத்துவர் இடத்துல கூட்டிட்டு போயிருந்தாரு. அதன் மூலமா எனக்கு என்னதான் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் ஆவிக்குரிய ரீதியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நிழல்களை பார்ப்பேன், சத்தங்கள் எனக்கு கேட்க ஆரம்பிக்கும். நான் காலையில எழுந்திருக்கும் போது என்னுடைய உடல் முழுவதும் கடிச்ச மாதிரி அடையாளங்கள் இருக்கும். இந்த தருணத்துலதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை என்னுடைய குடும்பத்தார் ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போதுல இருந்து நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். என்னுடைய தாயார் எப்போதாவது வருவாங்க போவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா நான் ஒழுங்கா வந்துட்டு இருந்தேன். ஏன்னா என் வாழ்க்கையில மாற்றம் வேணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த வருஷத்துல நான் தொடர் சங்கிலி ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய ஜபங்களை செய்ய ஆரம்பிச்சேன். அந்த வருஷத்துல இருந்துதான் நான் உண்மையாவே எல்லாவற்றையும் கவனமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதுவரைக்கும் கடந்து வந்த அந்த காயத்தினுடைய வலியை என்னால தாங்க முடியல. அந்த தருணம் நான் தேவனிடத்துல பேசினேன். தேவனை எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுங்கன்னு நான் தேவனிடத்துல பேசினேன். நான் குணமாக்கப்பட்டேன். மன அழுத்தத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணங்கள் இல்ல. என்னைய பாலியல் வன்கொடுமை செஞ்ச மக்கள் மீது இனிமேலும் எனக்கு எந்த வெறுப்புணர்ச்சியும் மன்னிக்க முடியாமையும் இல்ல. இன்னைக்கு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். நான் கடந்து சென்ற எல்லா காரியத்துல இருந்தும் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் செஞ்ச நல்ல காரியம் என்னன்னா தேவனை பின்பற்றணும்னு தீர்மானிச்சதுதான். என்னுடைய வாழ்க்கையில மிக சிறந்த முடிவானது என்னன்னா மே 2ஆம் தேதி நான் என்னுடைய வாழ்க்கைய தண்ணி ஞானஸ்தானம் மூலமா ஆண்டவருக்கு கொடுத்தேன். இன்னொரு சிறந்த விஷயம் என்னன்னா நான் 2ஆம் தேதி மே மாசம் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அபிஷேகம் பண்ணப்பட்டதுங்கிறதுக்கான அர்த்தத்தை வார்த்தையினால விளக்கி சொல்லவே முடியாது. இன்னைக்கு என்னுடைய தோற்றமோ குணாதிசயத்தையும் நான் பார்க்கும்போது தேவனுடைய மனுஷியா பாக்குறேன். நான் முன்னோக்கி செல்றேன். என்னையே உற்சாகப்படுத்திக்கிறேன். ஊக்கத்துடன் இருக்கேன். என்னுடைய மாபெரும் நோக்கம் என்னன்னா இன்னும் அதிகமா தேவனை பின்பற்றணும். இன்னும் அதிகமா தேவனை குறித்து மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாத்திருக்காரு. ஒரு அசிங்கத்திலிருந்து அழகானதா மாத்திருக்காரு. தேவனை தேர்ந்தெடுங்க. அவருடைய வழிநடத்தல தேர்ந்தெடுங்க. தேவன் மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்ச பிரகாரமே உங்களுக்கும் உதவி செய்ய முடியும். நீங்கள் சற்று முன்பு கேட்ட இந்த சாட்சி மாபெரும் விடுதலையினுடைய ஆதாரமா நீங்கள் பார்த்ததை போலமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தான் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிறது. யார் நீங்கள் மன அழுத்தத்தினுடைய கிரியையினால், செய்வினையினுடைய பாதிப்பினால், தூக்கமின்மையினால், தனிமை உணர்ச்சியினால் ஆக்கப்பட்டவராயிருந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை விசேஷமாய் எங்களோடு இணைய மறக்க வேண்டாம். இன்றும் இரவும் அதுதான் ஆலயத்தில் விசேஷமாய் நடந்தது. எல்லா கிளை சபையிலும் தேவனுடைய விடுதலையின் கரம் ஒவ்வொரு மக்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. நீங்கள் யார் இந்த நேரம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேண்டுமானால் அல்லது ஒரு ஜபம், சுவாசத்தின் ஜபம் உங்களுக்காய் செய்யப்படுகிற அவசியத்தை நீங்கள் உணர்ந்தால் உடனே எங்களை கீழே உள்ள தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளலாம். கவலைப்படாதிருங்கள். கண்டிப்பாய் நீங்கள் இதிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும். தேவனுடைய கரம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட முடியும். நண்பர்களே, இந்த நேரம் ஒரு மாபெரும் அருமையான சிறப்பு அழைப்பை நான் உங்களுக்காய் செய்ய விரும்புகிறேன். இங்கே நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடிலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போகிற ஒரு மாபெரும் விசேஷமான காரியத்தை குறித்து அதற்கு முன்பாய் இந்த அற்புதமான வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி ஒரு மனைவியாய் தன்னுடைய திருமண வாழ்க்கையில, தன்னுடைய குடும்ப உறவுல, திருமண உறவுல கடந்து சென்ற ஒரு போராட்டக்கூடிய சூழ்நிலையை சந்தித்த இவருடைய வாழ்க்கை நிலை, எந்த நேரம் பரிசுத்த ஆவி அவர் வாழ்க்கையிலே செயல்பட தொடங்கினார், தேவனுடைய கரம் இன்றைக்கு இவருடைய வாழ்க்கையை உள்ளும் புறமும். கண்டிப்பாய் நான் இதை சொல்லியாக வேண்டும். முதலாவது மாற்றம் உள்ளே ஏற்படுகிறது, பிற்பாடு வெளியிலே அது தென்பட வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எப்படி ஒரு விதை மண்ணிலே விழுகிற தருணம் அது முதலாவது மட்கி மரித்து உள் நடக்கிற அந்த மாற்றத்தை நாம் கண்களால் பார்ப்பது இல்லை.
சில நாளையிலே வெளியிலே அது துளிர் விடும்போது நம் கண்களுக்கு அருமையான காட்சியாய் தெரிகிறது. ஆனால் உள்ளே நடந்த சம்பவம் நம் பார்வைக்கு தெரியாத ஒன்று. ஆனால் அதுதான் விசேஷமான. உள்ளே அந்த விதை மட்காதிருந்தால், மரிக்காதிருந்தால், வெளியிலே அந்த அருமையான துளிரை நாம் பார்க்க முடியாது. பின்னாளிலே அழகான ஒரு மரமாய், அருமையான ஒரு மரமாய், பிரயோஜனமான ஒரு மரமாய் மாறி பலன்களை, கனிகளை கொடுப்பதை நாம் பார்க்க முடியாது. எனவே ஒருவருடைய வெளிப்புற மாற்றம் முதலாவது உட்புற மாற்றத்தை சார்ந்து. உள்ளே மாற்றம் ஏற்படாத பட்சத்தில் வெளியிலே மாற்றம் நிரந்தரமானதில்லை. சில நேரம் சில சந்தோஷங்கள், சில நிம்மதியான தருணங்கள் இருக்கலாம். சில தருணங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்ச நாள், கொஞ்ச மாதம், ஏன் சில வருஷம் கூட நீங்க அப்படியா உங்க வாழ்க்கையை நகர்த்தலாம். ஆனால் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையை நீங்க சந்திக்கும் போது உங்களால் சமாளிக்க முடியாது. எனவேதான் முதலாவது உட்புறத்துல மாற்றம் மிக அவசியம். அந்த உட்புற மாற்றம் பரிசுத்த ஆவி மட்டுமே ஒருத்தர் வாழ்க்கைக்குள் ஏற்படுத்த முடியும். இது அவருடைய உள்ளத்துக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றம் ஒரு திருமணத்தை, குடும்ப உறவை எந்த அளவு ஆசீர்வதித்திருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான திருமண உறவை கொடுத்திருக்கிறார். இதோ இந்த அற்புதமான சாட்சி கேளுங்கள். பிற்பாடு நான் உங்களுக்கு இந்த விசேஷமான அழைப்பை கொடுப்பேன். ஆனால் இந்த சாட்சியை தொடர்ந்து இன்னொரு அருமையான காரியத்தை குறித்து, ஒரு அருமையான அழைப்பை குறித்து நான் உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். முதலாவது சாட்சி கூர்ந்து கவனிக்கலாம். வணக்கம், என் பேர் அமுல். என் வயசு 36. என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குடும்பத்தில் சண்டை, ஒரே சண்டையும் சச்சரவும். எங்கள் மாமியாருக்குள்ள, என் கணவருக்குள்ள ரொம்ப சண்டையும் சச்சரவும். மனசில் ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. நான் 2010 இருந்து 2020 வரைக்கும் நான் இந்த கஷ்டத்தை இருந்தேன். நான் இந்த கஷ்டத்தில் நான் அந்த 10 வருஷம் காலமாக எனக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்தது. டெய்லி நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஒன்லி எங்கள் அம்மாண்ட சொல்லுவேன், இல்லை யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு மனசு ஆறுதல் கிடைக்குமான்றதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு குடும்பத்தில் எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. எனக்கு இவங்களாம் இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, நான் அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்களுக்குள்ளே சமாதானமே இல்லையே, எப்போ தான் இது மாறும்ன்ற எண்ணத்தில் தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு கவலை தான் ரொம்ப அதிகம். மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. யார்கிட்டனா அழுவணும், சொல்லி என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுவணுன்ற எண்ணம் தான் எனக்குள்ளே அதிகமாக இருந்துச்சு. நான் வீட்டில் உட்காந்துட்டு நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். யாராவது எனக்கு கஷ்டம் கேட்பாங்களா, அவங்கக்கிட்ட நான் சொல்லணும். அவங்கக்கிட்ட இருந்து நான் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலலாம் போக மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் எனக்குள்ளே ஏதாவது எப்படின்னு சொல்கிறது, எங்கள் வீட்டுக்கார் போவாத, அக்கம் பக்கம் உட்காராதன்னு சொல்லிடுவார். அதனாலே நான் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அம்மா அந்த நேரம் வருவாங்க, எனக்கு அவங்கக்கிட்ட சொல்லுவேன். ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போவேன், அந்த நேரம் அவங்கக்கிட்ட சொல்லி நான் அழுவேன். இது மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான மனசில் எப்போ பாரு எனக்கு கஷ்டம், எனக்கு பணம் கஷ்டம், வேறு இந்த குடும்பத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமியார் எதனா சொல்லிடுறாங்க, வீட்டுக்காரர் எதனா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லி அழுவேன். எனி டைம் என் வாழ்க்கை ஃபுல்லாக அழுவதாக இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமே இல்லாமல் இருந்துச்சு. என் பிள்ளை குழந்தை பிறந்தும் போது கொண்டு எனக்கு அழகாக இருந்துச்சு என் வாழ்க்கை. சந்தோஷம், சிரிப்புன்ற வாழ்க்கையே எனக்கு என் வாழ்க்கையில் இல்லை. இந்த 10 வருஷ காலத்தில் எனக்கு இந்த அழுகையை தான் நான் கண்டுட்டு இருந்தேன். நான் இந்த கண்ணீரும் கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் அப்போ நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். என் வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதாகவே இருந்துச்சு. நான் அப்போ இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வந்துட்டு இருந்தேன். நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்போது நான் கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரேயர் பண்ணுறது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. இது நான் இன்னொரு சர்ச்சில் இருந்து தான் நான் இங்கே வந்துட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டு சர்ச்சில் போயிட்டு இருந்தேன். நான் அங்கேருந்து நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. ரொம்ப இது என்ன இப்படி வித்தியாசமாக இருக்குன்னு முதல்ல எனக்கு ரொம்ப ஈடுபாடே கிடையாது. எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கே, இந்த மாதிரி சர்ச்சில் இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்ற ஒரு யோசனையிலேயே நான் ஃபஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்தேன். இந்த கல்யாணம் ஆகிட்டு இந்த ஒரு வருஷ காலம் எனக்குள்ள எந்த வித ஈடுபாடும் இல்லை. இந்த சர்ச்சுக்கு எனக்கும் என் சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் முன்னோக்கி போயிடலாம். அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன இப்படியே இருந்துட்டுருக்கு, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது எனக்கு அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி செய்யுங்க, இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி நடந்துக்கோங்க, இது மாதிரி தேவனிடத்தில் நெருங்கி வாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ தான் அதற்குண்டான முயற்சிகள் நான் செஞ்சேன். நான் இந்த சர்ச்சில் ஒரு வருஷ காலம் நான் இப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த தொடர் சங்கிலி ஜெபம், வாரத்தில் 3 நாள் ப்ரேயரில் கலந்துக்காங்கன்னு இப்படி நாங்கள் சொல்லும் போது நான் அதை தொடர்ந்து நான் கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் எனக்குள்ள வித்தியாசத்தை நான் ஏற்படுறதை நான் பார்த்தேன். என்ன இப்போ எனக்கு என் மனசில் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு எனக்குள்ளாக நான் உணர்ந்தேன்.
உணர்ந்த போது அதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சுது. குறைய ஆரம்பிச்சும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக, எந்த பிரச்சனையும் இல்லையே, மாமியார்கிட்டையும் நல்லா இருக்கிறேன், கணவர்கிட்டையும் நான் நல்லா பேசுகிறேன் பழகிறேன்ற போது எனக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்போ நான் 3 நாள், வாரத்தில் 3 நாள் நான் தொடர்ந்து கலந்துக்கணுன்றதை நான் அப்போ கலந்துக்கணும்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன் சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் தொடர் சங்கிலி ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்புறம் தானியல் உபவாசம் வந்தது. அப்போ நான் அதை கலந்துக்கணும், எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சு. நான் இது தானியல் உபவாசத்தில் நான் கலந்து தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானம் எனக்குள்ளாக வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த தானியல் உபவாசத்துலேருந்து நான் கலந்துக்கிட்டும் போது முதலாவது என் மனதில், என் இருதயத்தில் என்ன உணர்ச்சிகள் இருக்கிறதோ, என்ன கசப்பான உணர்ச்சிகள் அதிலேருந்து நம்ம எடுக்கணுன்றதை நான் தீர்மானிச்சுக்கிட்டேன். அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகளை நான் தொடர்ந்து கடைப்பிடிச்சேன். பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கடைப்பிடிச்சேன். அப்போ எனக்குள்ளாக நான் யோசித்தேன், எனக்குள்ளாக என்ன இருக்குது, எனக்குள்ளே கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, மற்றவர்களிடம் சண்டை போடுறேன், மன்னிக்க முடியாத எண்ணத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, என்கிட்ட இருந்துச்சுன்றதை நான் உணர்ந்தேன். அப்போ நான் தானியல் உபவாசத்தில் அப்போ சொல்லும் போது, உங்கள் மனதில் என்ன கெட்ட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் அர்ப்பணிங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இதெல்லாம் அர்ப்பணித்தேன். இந்த கோபம், சண்டை போடுற எண்ணம், கோபம், எரிச்சல், இந்த பொறாமையான எண்ணம், மன்னிக்க முடியாத எண்ணம், இதெல்லாம் இருந்துச்சு. நான் அப்போது அந்த நேரம் நான் ப்ரேயர் பண்ணும்போது தேவனிடத்தில் நான் முழுமையாக நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணிக்கும் போது எனக்குள்ளாக பல மாற்றங்களை, குடும்பத்திற்குள்ளாக பல மாற்றங்களை நான் அடையதை நான் உணர்ந்தேன். வீட்டுக்குள்ளே போகும்போது எனி டைம் கோபமாகவே நான் போவேன், எரிச்சலாகவே இருக்கும். ஏதாவது யாராவது ஒருத்தர் வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அவங்கக்கிட்ட எப்படியாவது சண்டை போடுவேன் நான். அப்படியெல்லாம் இருக்கும் போது இப்போ என்னிடத்தில் புழு மாற்றத்தை நான் பார்க்குறேன். அப்போ நான் அந்த தானியல் உபவாசத்தில் கலந்துக்கிட்ட போது ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதை நோக்கி நான் முன்னோக்கி போயிருந்தேன். அப்போ ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அப்போ நான் தானியல் உபவாசத்தில் தேவனிடத்தில் நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானத்தில் நான் ஆவியை நான் கொள்ளணுன்றதுல அன்றைக்கி ஒரு சண்டேயில் என்னை முழுமையாக அர்ப்பணித்தேன். அந்த நேரம் தேவன் எனக்கு என் வாழ்க்கையில் அவ்வளோ முடியாத சந்தோஷம் எனக்குள்ளாக அப்படி வந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அந்த அன்பை யார்கிட்டையும் என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல. அந்த நேரம் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். எல்லாரிடத்துல அன்பு காட்டணும், எல்லாரிடம் நான் தெரியாதவங்க கிட்டலாம் போய் நான் பேசுகிறேன். அந்த நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் தேவனிடத்தில் அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். எனக்கு முதல்ல மன அழுத்தம், மன கஷ்டம், யார்கிட்டனா போய் பேசணும், யார்கிட்டனா குறைகள் சொல்லணும், அதெல்லாம் இப்போ என்னிடத்தில் இல்லை. தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளும் போது இப்போ என் மாமியார்கிட்ட நல்ல உறவு, என் கணவர்கிட்ட நல்ல உறவு, என் குடும்பத்திற்குள்ளான எல்லாவற்றிலையும் எனக்கு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு. அது இல்லாத நான் தேவனிடத்திலும் நல்ல உறவு வச்சிருக்கிறேன். அதே போல் என்ன மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களையும் நான் இப்போ ஊழியம் செஞ்சு அவங்களையும் தேவனோட அன்பை புரிஞ்சிக்கணுன்றதை நான் அவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்போ யாருடைய கஷ்டமோ யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை போல் நீங்களும் என்னுடைய சாட்சியை பார்த்து நீங்களும் இதே போல் கற்றுக்கொள்ளணும். ஆமென். நல்லது நண்பர்களே, நீங்கள் அருமையான அற்புதமான இந்த சாட்சியை கேட்டீர்கள். நான் உங்களுக்கு சொன்னதை போல இங்கே சென்னையிலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போகிற விசேஷமான ஒரு தருணம், அதை குறித்த ஒரு அழைப்பை, ஒரு விசுவாசத்தின் செய்தியை கூட இந்த நேரத்திலே பாஸ்டர் வினோத் நம்முடைய சபை ஹைதராபாத் அங்கிருந்து உங்களுக்காய் சிறப்பான ஒரு அழைப்பாய் கொடுக்கிறார். இந்த செய்தி உங்களுக்காக. மேலும் உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களையே குடும்பத்தை சேர்ந்தவர்களோ இங்கே சென்னையிலே வருகை தந்திருந்தாலும் அவர்கள் ஹைதராபாத்ல இருக்கிற ஒருத்தரா இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தலாம். இந்த விலாசத்தை குறித்து கொள்ளுங்கள், இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் சென்னையில் ஆசீர்வதிக்கப்படுவதை போல ஹைதராபாத்திலே அங்கே அவர்கள் நம்முடைய ஆலயத்திலே ஆசீர்வதிக்கப்படும்படியான இந்த சிறப்பு அழைப்பை அவர் முதலாவது உங்களுக்காய் கொடுப்பதை நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். பிற்பாடு நான் இந்த காரியத்தை குறித்த ஒரு வார்த்தை உங்களோடு சொல்வேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருங்கள், உங்கள் கவலை நிறுத்தப்பட முடியும். வணக்கம் பாஸ்டர் சதீஷ். வணக்கம் மக்களே. தேவனை விசுவாசிக்கும் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். எனவே நான் இங்க ஹைதராபாத்ல இருக்கேன். ஹைதராபாத்ல தேவன் கதவு திறந்திருக்கிறார் அநேக ஜனங்களுக்கு உதவி செய்யும்படி. நீங்க இன்னைக்கு யார் இந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்திருக்கீங்களோ, தேவன் உங்ககிட்ட பேசுறார். மக்கள், தேவன் உங்களுடைய கஷ்டத்திலிருந்து உங்களை எழுப்ப விரும்புறார். ஒருவேளை நீங்க யார் துக்கத்தோட, ஒரு பிரச்சனையோட, வியாதியோட, கண்ணீரோட நீங்க இருக்கிறீங்களோ, தேவன் தன் வசனத்தை உங்களுக்காய் கொடுக்கிறார். இதோ இந்த நேரம் தேவன் தன் வார்த்தையை
தன்னுடைய சத்தத்தை உங்களுடைய செவில் விழும்படியாக தேவன் இன்னைக்கு உங்களிடத்துல பேசுறார் மக்களே. விசுவாசத்தோட இருங்க. ஏன்? ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு பலமான ஒரு ஜபத்தை செய்யறோம். பிணைப்பின் ஞாயிறு, பைண்டிங் சண்டே. இந்த விசுவாசத்தினுடைய ஜபத்தை நம்ம செய்யறோம். தேவன் நமக்காக பதில் கொடுப்பார். ஒருவேளை நீங்க எந்த ஒரு பிரச்சனையோட இருக்கீங்க, ஒருவேளை நீங்க எந்த ஒரு கவலையோடு இருக்கிறீங்க, உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமா பெருகி கொண்டே இருக்கு, உங்களால நிம்மதியா இருக்க முடியல, ஒருவேளை ராத்திரில நிம்மதியான தூக்கம் இல்லை, இது போல எந்த ஒரு பிரச்சனையோட, எந்த ஒரு வேதனையோட, எந்த ஒரு கவலையோட இருக்கிறீங்களோ, இந்த விண்ணப்பத்தோடு வாருங்கள். நீங்கள் தேவனிடத்தில் எதை முறையிடுகிறீர்களோ தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஏன்னா நீங்க இன்னைக்கு அநேக சாட்சிகளை பார்த்திருப்பீங்க. ஒரு நாள் அவங்க தேவனிடத்துல வந்தாங்க, தேவனிடத்துல தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க. இன்னைக்கு தேவன் அவங்களுடைய வாழ்க்கையை மாத்திருக்கிறார். அதே விசுவாசத்தோட இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரும் பொழுது, ஏன்னா வசனம் சொல்லப்பட்ட பிரகாரமாய் 2 அல்லது 3 பேர் அவருடைய நாமத்தினால் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடியிருக்கும் போது அங்கே அவர்கள் மத்தியிலே அவர் இருப்பேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர் இருக்கிறார் என்பதனுடைய ஒரு உறுதியை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லைங்களா? இந்த விசுவாசத்தோட வாங்க. ஏன்னா அவர் கேட்டு நமக்காக பதில் கொடுப்பார். அது வசனத்திலேயே இருக்கு. தேவனே சொல்லியிருக்கார், நான் கேட்டு உங்களுக்காக, உங்களுடைய விண்ணப்பத்திற்காக பதில் கொடுப்பேன். ஒருவேளை ஆரோக்கியத்திற்காக நீங்க யார் தேவனிடத்துல முறையிடுறீங்களோ, இந்த விசுவாசத்தோடு கை கூறும். தேவனிடத்துல முறையிடு. உங்களுடைய கண்ணீரிலிருந்து விடுதலை பெறணும். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் ஒரு சுமையோட, ஒரு வேதனையோட, தூக்கம் இல்லை, ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை, இது போல நிறைய ஒரு சோகத்தோட நீங்க இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய பாரத்தை நீங்க சுமக்கிறீங்க. மக்களே, இந்த டிவி புரோகிராம்ல பார்த்து கொண்டிருக்கிற மக்களே, தேவன் உங்களிடத்தில் பேசுகிறார். விசுவாசத்தோடு அடி எடுத்து வைங்கள். தேவன் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். ஏன்னா இந்த ஜெபத்தை பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவானவர் கேட்டு பதில் கொடுக்க போகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள், நீங்களும் சாட்சியா இருப்பீர்கள். தேவன் இன்றும் உங்களுடைய வாழ்க்கை அற்புதத்தை செய்வார் மக்களே. எனவே நீங்க யார் இங்க உங்களுடைய குடும்பத்துல சேர்ந்தவங்க ஹைதராபாத்ல இருக்காங்களோ, நான் உங்களுக்காக இந்த முகவரி சொல்ல விரும்புற 3-5-909 இமாயத் நகர் ரோட், டிவிஎஸ் ஷோரூம் ஆப்போசிட், இமாயத் நகர், ஹைதராபாத் 5,29,000. நீங்க யார் உங்களுடைய குடும்பத்தார் சேர்ந்தவங்க இங்க சுற்றி இருக்கிறாங்களோ, நீங்க அவங்கள வரவேற்க விரும்புறீங்கன்னா சொல்லுங்க. நிச்சயமா இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்க ஹைதராபாத்ல நான் உங்களை வரவேற்கிற மக்கள். முக்கியமா நான் இந்த நேரம் தெலுங்குல சொல்ல விரும்புறேன். நீங்க ஒருவேளை உங்களுடைய కుటుంబத்திనారు ఉరవినర్గల్ యారాది இருக்கிறாங்களா, ఒకవేళ మీ యొక్క ఇంటి వాళ్ళు మీ బంధం ఎవరన్నా ఉన్నారంటే వాళ్ళని పిలవండి. ఎందుకంటే ఈ ఆదివారం బంధం యొక్క ఆదివారం. మన కుటుంబం, మన ఇంట్లో ఉండేవాళ్ళు ఒకటేగా విశ్వాసముతో ఉండి మనము దేవునితో మొరబెట్టబోతున్నాం. కాబట్టి మీరు ఎవరు ఈ 2 తెలుగు రాష్ట్రంలో ఉన్నారు, మీరు నాకు ఫోన్ చేయాలనుకుంటున్నారంటే ఈ నంబర్కు మీరు ఫోన్ చేయొచ్చు. ఎందుకంటే మీ కొరకు సహాయం చేసేదానికి, మీ కొరకు ఆత్మపూర్వకంగా మీ జీవితంలో బలపడించడానికి ఖచ్చితంగా దేవుడు మీకు సహాయం చేస్తాడు. ప్రజలారా విశ్వాసించండి. నేను ఈ యొక్క అడ్రస్ చెప్పాలనుకుంటున్నాను తెలుగులో. మీరు ఎవరు తెలుగులో వింటున్నారు, దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాడు. గమనించండి, నేను చెప్తున్న అడ్రస్ నంబర్ 3-5-909 హిమాయత్ నగర్ రోడ్, టీవీఎస్ షోరూమ్ ఆపోజిట్, హిమాయత్ నగర్, హైదరాబాద్, తెలంగాణ 5,29,000. నేను స్వాగతం చేస్తున్నాను. దేవుడు మీ జీవితంని ఆశీర్వదిస్తాడు. ప్రజలారా మీరు ఏ ఒక సమస్యతో ఉన్నా సరే ఈ యొక్క విశ్వాసంతో అడిగేయండి. ఇక్కడ హైదరాబాద్లో మీరు ఆలయం చూశారు, ఈ స్థలములో దేవుడు ఉన్నారు. ఆమేన్. దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదిస్తారు. మిகவும் நன்றி பாஸ்டர் சதீஷ். நல்லது பாஸ்டர் வினோத். மக்களே, நீங்கள் யார் இந்த அழைப்பை பெற்றுக் கொண்டீர்களோ, இந்த செய்தியை கேட்டீர்களோ, எங்களோடு இந்த பிணைப்பின் ஜபத்தில் இணை. இந்த பிணைப்பு ஒரு அசாதாரணமான, அதாவது எது சாத்தியமற்ற ஒன்றோ அதை சாத்தியமாக்கக்கூடிய சக்தி உள்ளது. அப்படியான ஒரு சாட்சியை தான் இந்த நேரம் நான் உங்களுக்கு முன்வைக்க போகிறேன். நாம் அதனை தொடர்ந்து ஜபத்தில் ஒன்றிணையலாம். ஆனால்
இந்த ஞாயிறு இங்கே நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடு 1000 விளக்கு அண்ணா சாலை சென்னை 6,06,000 282 கீழ் 681. இது நம்முடைய விலாஸ் குறித்துக் கொள்ளுங்கள். தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புங்கள். இந்த ஞாயிறு காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் இந்த பிணைப்பின் ஜபத்திலே எங்களோடு இணையுங்க நண்பர்கள். நாம் இருவர் பூமியிலே ஒரு மனப்பட்டால் பரலோகத்தில் பிதாவினால் செய்யப்படும். நாம் வேண்டிக் கொள்ளுகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாய். எனவே இந்த அழைப்பு உங்களுக்காய். அற்புதமான இந்த சாட்சியை கவனிங்கள். ஒரு டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் விசுவாசத்தின் ஜபத்திலே ஒன்றிணையலாம். என்னுடைய பேர் ராணி நொரோரை. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு 2019 வந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாடி என்னுடைய மாத விடாயில எனக்கு பிரச்சனையானது இருந்தது. அதாவது ஒரு 3 வருஷமா எனக்கு மாதவிடாய் நிற்காம போன காரணத்தினால நான் எப்பொழுதுமே அனுசரணையா இருந்தேன். நான் ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிச்சிட்டேன். இதனால நான் எப்பொழுதுமே என்னுடைய உடம்புல இருந்த ரத்த அழுத்தம் கீழான நிலையில இருந்தது. இதே மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து இருக்கும்பொழுது என்னை ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து இப்படியாகவே நடந்துட்டு இருந்தது. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இந்த பிரச்சனையினால நான் அநேக பணம் மருத்துவமனையில செலவழிச்சேன். அதாவது ஏறக்குறைய ஒவ்வொரு மாதமும் நான் 3000 செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. நான் ஒரு 1.5 வருஷமா தொடர்ந்து ஒரே டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய மாதவிடாய் அதிகமா போன ஆரம்பிச்சதுனால அந்த நேரம் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எனக்கு சுயநினைவே இல்லாம போயிடுச்சு. ஒரு 5 நாள் பிற்பாடு தான் எனக்கு நினைவே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன ஆச்சுன்னு. நான் அந்த நேரம் கண்ணு முழிச்சு டாக்டர் கிட்ட கேட்டேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, நீ அந்த 4 நாளுக்கு முன்பாகவே மயக்கம் போட்டு விழுந்துட்ட. 4 நாளா நீ எழுந்துக்கவே இல்லை, எதுவுமே சாப்பிடல. 4 நாளுக்கு பிற்பாடு மட்டும்தான் உன்னால எழுந்துக்கவே முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலைக்கு பிற்பாடு தான் எனக்கு தெரிய வந்தது என்னுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய நண்பர் மூலமாக. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி வியாதியில இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உனக்கு இருக்கு அப்படின்னு. அவங்களும் சொல்லியிருந்தாங்க, நானும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு. எனவே நானும் ஒரு நாள் அவங்க கூட போகலான்னு நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்போது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டமா இருந்தது. யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளாக போன வெள்ளிக்கிழமை கூட்டத்துல நான் நல்ல அனுபவத்தை பெற்றேன். ஏன்னா அந்த இரவு நான் நல்லா தூங்கினேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே இரவுல வராம இருந்தது. ஆனா அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு நான் நல்லா தூங்கினேன். ஏன்னா சாதாரணமாவே நான் ஒரு நாள் தூங்கணும் அப்படின்னா விடிய காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு மேலதான் எனக்கு தூக்கமே வரும். ஆனா அந்த நாள் நான் ரொம்ப சீக்கிரமாவே தூங்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு ஒரு 3 மாசத்துக்கு மேல நான் தொடர்ந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ அங்கிருந்த போதகர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, நான் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்படிக்கு. அந்த ஆலோசனையை நான் ஏத்துக்கிட்டேன். நான் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பிச்சேன். நான் பழைய ராணியா இனிமேலும் இருக்க விரும்பல. நான் என் வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புறேன்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஏன்னா முன்பாக நான் எப்பவுமே கோவமா இருக்க ஒரு நபரா இருப்பேன். ரொம்ப சீக்கிரத்துல எனக்கு கோவம் வந்துடும். என்னுடைய கண்களை பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு வெறுப்பானது வெளியே தெரிஞ்சது. நான் என்னுடைய கணவரோட அவ்வளவா சண்டை போட மாட்டேன். ஆனா அவர் தெரியாம ஏதாவது விஷயம் சொல்லிட்டாரு வாய் தவறு அப்படின்னா எனக்கு அவ்வளவு கோவம் வரும். நான் தொடர்ந்து அந்த விஷயத்த வச்சு சண்டை போடுவேன். இந்த மாதிரி நான் எப்பொழுதுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுனால அவர் அதிகமா வீட்டுல இருக்க மாட்டார், வெளியே இருக்குதான் அவர் தேர்வு செய்வார். அந்த நேரம் தானியேல் உபவாசம் ஆலயத்துல நடந்துட்டு இருந்தது. நான் அதுல பங்கேற்றேன். நான் என்னுடைய தியாகத்தை தேவனுக்கு முன்னாடி அர்ப்பணித்தேன். தானியேல் உபவாசத்துல நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். சந்தோஷம், சமாதானத்தை எனக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக முழுமையான சந்தோஷம் இருந்தது. அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. நான் எனக்குள்ளாகவே முழுமையா சந்தோஷமா இருந்ததுனால ஆத்தும அமைதி எனக்கு விருப்பமானது ஏற்பட்டது. இனிமேலும் முன்னாடி இருந்த ராணி இல்ல. முன்னாடி இருந்த ராணிக்கு எப்பவுமே பொறாமையானது இருந்தது, அந்த வெறுப்பானது இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாகவே முழுமையான வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னுடைய குடும்பத்தார் சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க. முன்பாக எப்பவுமே வீட்டுல சண்டை இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கோம். நான் இனிமேலும் அதிகமா கோவப்படுறது இல்ல. முன்னாடி நான் எப்படி சண்டை போட்டனோ அதே மாதிரி இனிமேலும் நான் சண்டை போடுற நபரா இல்ல. ஏன்னா சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்ததுனால யூனிவர்சல் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளாக அது ஒரு பரலோகம் போல இருந்தது. ஏன்னா இதெல்லாம் என்னால இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியலையோ அது எல்லாவற்றையுமே நான் யூனிவர்சல் ஆலயத்துல கண்டடைந்தேன். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேரிற்றுவம் இன்றும் என்றும் மாறாத என் ஆண்டவராகிய நீர் தாமே வசனத்திலே சொல்லி
நாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இந்த ஜபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காக நான் கேட்கிறேன். விசேஷமாய் யாரெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளோடு ஒன்றிணைய போகிறார்களோ, இந்த பிணைப்பின் ஞாயிற்றுக்கிழமை, இந்த வசனத்தின் மீது உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் பல வருஷமான ஒரு சவாலா இருக்கலாம், பல காலமான ஒரு போராட்டமா இருக்கலாம், முடிவே இல்லாத ஒரு பிரச்சனையாய் போய் கொண்டிருக்கலாம், தீராத ஒரு வியாதியின் தாக்கமா இருக்கலாம், அசுத்தத்தின் தாக்குதலா இருக்கலாம். எங்களோடு இவர்கள் யாரு ஒன்றிணைவார்களோ தேவன் கட்டவிழ்க்கப்படட்டும், சொஸ்தமாக்கப்படட்டும். இந்த தருணத்திலே வெகு தூரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேறு ஒரு மாநிலத்திலிருந்து அல்லது வேறு ஒரு நாட்டிலிருந்து இந்த தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறேன். இதிலிருந்து பருகுகிறவர் வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும், குணமாக்குதலை பெற்றுக் உடைய கரம் அவரை தொடுவதாய் தேவன். தண்ணீரை ஆசீர்வதி, ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரை ஆசீர்வதி, இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் நண்பர்களே. இந்த ஒருமைப்பாட்டின் ஜபத்தில் எங்களோடு இணையுங்கள். இன்றைக்கு தேவன் கரம் உங்களை தொற்றுகிறது. நீங்கள் பார்த்த சாட்சிகள், நீங்கள் பெற்ற வார்த்தைகள், நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அழைப்பு மிக 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 விசேஷமாய் உங்களுக்கு, நீங்கள் யாரா இருந்தாலும், இந்த நம்பிக்கையை சேர்ந்தவரா இருந்தாலும் தயங்க வேண்டாம். நாளை மறுநாள் காலை 9:30 நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். தேவனும் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?